டைரக்டர் லிங்குசாமி சொன்ன மாதிரி அதே வேட்டை படத்தில் தான் ராஜா கார்த்திக் எனக்கு பழக்கம். அந்த படத்துக்கு நான் அவசரம் இருக்கும்போது ஒரு நண்பரானார். பரபரப்பாக இருப்பார். டைரக்டர் வந்து அவரை கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு பரபரப்பாக இருப்பார். அடுத்த சீனுக்கு வந்து இப்போ இந்த சீன் எடுத்துட்டு இருக்கும்போது போய் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய சத்தம் பெருசாக கேட்கும். நான்லாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பேன். எனக்கு காலையில் போனோன்னா வசனம் சொல்லி கொடுத்துட்டு ரிலாக்ஸாக இருப்பேன். இவரு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்குவார், எல்லாத்தையும் சத்தம் போடுவார். ஆனால் வந்து கடுமையான உழைப்பாளி. அதனுடைய விளைவு தான் வந்து உடனடியாக அவருக்கு படம் கிடைச்சிருக்கு. இந்த படத்தில் நிறைய கமர்ஷியல் படங்களுக்கான அனைத்து அம்சங்களும் இருப்பதா இந்த ட்ரெய்லர் சொல்லுது. இந்த தயாரிப்பாளர் நல்ல கதை அம்சம் உள்ள படங்கள் வருடத்துக்கு 2-3 எடுக்க இருப்பதாக அவர் சொன்னார். அவரை அனைவரின் சார்பாகவும் திரையுலகத்துக்கு வரவேற்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கும் ராஜா கார்த்திக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைவதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சங்கத்தின் சார்பாக சங்க பொருளாளர் இயக்குனர் ராஜா கார்த்தி அவர்களுக்கு பாராட்டுதலை தெரிவிக்கிறார். ராஜா கார்த்திக் என்னுடைய செயற்குழு உறுப்பினரும் கூட. எனவே சங்கம் அவருக்கு மனதார பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார். ராஜா கார்த்திக் வந்து நான் வந்து செயற்குழு உறுப்பினர்லாம் அவரை சந்திச்ச முதல்ல அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருந்தேன். செயற்குழுக்கு வந்து அவர் தனியாக நின்று வெற்றி பெற்று மேலே வந்தார். நான் ஒரு அணியாக நின்னோம், அவர் செயற்குழு உறுப்பினர் தனியாக நின்று வெற்றி பெற்று ஒருத்தர் மேலே வந்தார். ரொம்ப ஆக்டிவான ஒரு பர்சன். உண்மையாலுமே அவர் எனக்கு அந்த வகையில் தான் அவர் ரொம்ப பழக்கம் எனக்கு. அப்புறம் ஒவ்வொரு படமும் வந்து பல பிரச்சனைகளை சந்தித்து ஒரு கட்டத்துக்கு வரும். ஒவ்வொரு இயக்குனரும் சரி, ஒரு தயாரிப்பாளரும் சரி, பல பிரச்சனையை சந்திச்சு தான் மேலே வர வேண்டியதாக இருக்குது. இந்த படம் ஒரு சின்ன பிரச்சனையை சந்திச்சது. அது முக்கியமாக இந்த டைட்டில் பிரச்சனை. இந்த படத்துடைய டைட்டில் வந்து அக்கம் பக்கம்னு டைட்டில் வச்சுருந்தாரு. இதை ரிஜிஸ்டர் பண்ணி கவுன்சில் வந்து ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட்டே அவர் காட்டுறாரு. ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, கவுன்சில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குது. கொடுத்த பிறகு படத்தை எடுக்கிறாரு. எடுத்து முடிச்சுட்டு அவரை வந்து சென்சாருக்கு ட்ரைலரை சென்சார் பண்ணுறதுக்கு அனுப்பும்போது பார்த்தா கில்டுலேயும் அது பதிவாயிருக்கு. அதே பேர் அதுக்கு 1 மாதம் முன்னாடி பதிவாயிருக்கு அப்படின்னு ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவை கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக அவர் போராடிட்டு இருந்தார். இதில் வந்து ஒரு விதத்தில் வந்து தோல்வியை நாம் தரணும். எப்படின்னா இவ்வளோ காலம் வளர்ந்து இவ்வளோ தொழில்நுட்பம்லாம் வளர்ந்த பிறகும் ஒரு படத்தோட டைட்டிலை பதிவு பண்ணுறதுக்கு கூட அதுக்கான ஒரு தொழில்நுட்ப முறையோ எந்த விஞ்ஞான ரீதியான முறையோ எந்த உத்தரவாதமும் இல்லாமல் ஒரு சூழல் இருக்குது. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண பிறகு இந்த டைட்டிலுக்காக பல தடவை போராடி அதன் பிறகு இப்போ அந்த கெஸ்ட் டைட்டில் அவர் மாற்றி வச்சிருக்காரு. இப்போ உதாரணமாக ஆந்திரா நான் விசாரிச்ச போது தெரிஞ்சு ஆந்திராவில் கேட்டாங்க. ஆந்திராவில் ஒரே ஒரு சேம்பர் மட்டும்தான் இருக்குது. அங்கே மட்டும்தான் டைட்டில் டிசிஷன் நடக்குது. ஸோ அந்த கிளாஷ் அங்கே இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இவ்வளோ நாள் நான் படம் பண்ணுறேன். 100 வருஷம் ஆக போது சினிமா தொடங்கின்றாங்க. 100வது வருஷம் கொண்டாடுறோம். 100 வருஷத்தை கொண்டாடுற நேரத்தில் வந்து ஒரு டைட்டில் பதிவு பண்ணணும்னா சேம்பரில் பண்ணணும், அல்லது கில்டில் பண்ணலாம், அல்லது கவுன்சிலில் பண்ணலாம். 3 இடத்துல பண்ணலான்னு இருக்குது. 3 இடத்துல பண்ணுற இடத்துல எங்கே மிஸ் ஆனாலுமே படம் முத்தி டேபிளுக்கு வரும்போது ப்ரமோஷன்லாம் நடந்த பிறகு இவ்வளோ ஒரு சிக்கல் வருது. இந்த ஒரு சின்ன சிக்கலே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. சமய காலமாக வந்து எல்லாமே ஹைகோர்ட்டில் போய் தீர்க்க வேண்டிய அளவு இருக்குது ஒரு டைட்டில் பிரச்சனை. இதை தீர்க்கறதுக்கு கூட நம்மளால் வந்து ஒரு முறையை ஏன் கையாள முடியலன்ற ஒரு ஆதங்கம் இங்கே இருக்குது. ராஜா கார்த்திக் கூட நான் சொன்னேன், நீ இந்த படத்தோட இது வந்து உங்கள் படத்தோட போராட்டம், நீங்கள் வெற்றி பெறணும், அதன் வாழ்த்துக்கள். அதை தாண்டி இந்த டைட்டில் பிரச்சனையை வந்து இண்டஸ்ட்ரியில் தீர்க்கறதுக்கு ராஜா கார்த்திக் நீங்கள் நிறைய வேலை செய்யுங்க, நீங்கள் முன்னால் வந்து செய்யுங்க, நான் அதை அடிபட்டுருக்கிறீங்க. அவர் அதுக்கப்புறம் நிறைய ஆய்வு பண்ணார். உதாரணமாக மலையாள இயக்குனர் வந்து வினயன் ஒருத்தர், டாக்டர் வினயன் வந்து ஒரு கேஸ் போட்டுருக்கார், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கான். டைட்டில் யாருமே ரிஜிஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேஸ் இருக்குது. ஸோ டைட்டில் யாருமே ரிஜிஸ்டர் பண்ண இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான இமெயில் அட்ரஸ் ஓபன் பண்ணினே இருக்கிறோம். ஒன்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்டாக்கா மேட்சிங் ஆகிறதுக்கு இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணிடுது. அதுவே கம்ப்யூட்டரு ஒரே யூசர் நேம் பாஸ்வேர்டு ஒருத்தனுக்கும் இல்லை, கோடிக்கணக்கான பேர் இல்லை. ஆனால் ஒரு டைட்டில் இப்படி பண்ண முடியல. இது மிக முக்கியமான விஷயம். இதே கூட சங்கம் இதுக்கான முயற்சிகள் எடுத்துன்னு இருக்குது. ஒரே சமயத்தில் ஆன்லைனில் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவதற்கான முயற்சியை இயக்குனர் சங்கம் எடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கான நிறைய வேலைகள், தொழில்நுட்ப வேலைகள் செய்திருக்கு. நாங்கள் முறைப்படி இயக்குனர் சங்கம் வந்து கவுன்சிலையும் சாம்பரையும் கில்டையும் 3 பேரும் கடிதம் அமைச்சிருக்கோம். இது மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அதில் இயக்குனர் பயங்கரமாக பாதி. ஏன்னா டைட்டில் முதல் உருவாக்குறவன் இயக்குனர். அந்த கதையை உருவாக்கி அதுக்கு டைட்டில் உருவாக்குறான். உருவாக்கின பிறகு அதை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் தேவைப்படுது. தயாரிப்பாளர் தேவைப்பட்டு ஒரு இடத்துல பதிவு பண்ண பிறகு அது இன்னொரு இடத்துல வேற யாரும் பதிவு பண்ணுறான். பதிவு பண்ணும் போதே தெரியல இது இருக்குதா இல்லையான்னு. 1 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரியுது அது இல்லைன்றாங்க. இப்படி ஒரு சூழல் நிலவுது. இது 100 வருஷ சினிமாவின் சாதனையில் ரொம்ப தவறானதாக இருக்கிறது. இந்த மேடையில் வந்து நான் இதை பயன்படுத்தி இதை ஒட்டுமொத்த சினிமாவுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும்
இதுக்கான சொல்யூஷன் நோக்கி நகர்த்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லணும், அதுக்கான முயற்சி செய்யணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏதோ ஒரு வீட்டு நிகழ்ச்சி மாதிரி இது. ராஜா கார்த்திக் வந்து ரொம்ப சந்தோஷமா என்னன்னா அந்த செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே மேடையில் ஏற்றிருக்காரு, அதுக்கு அவரை பாராட்டணும். எங்க இயக்குனர் சங்கத்துல வந்து சுயேட்சையா நின்று ஜெயிச்சவர், அவர் தனியாரெல்லாம் நின்று ஜெயிச்சவர். அவருக்கு நம்ம சங்கம் வந்து இன்னோட நல்ல ஒரு சாலையை போய் இங்கே கௌரவிச்சிருக்கலாம். ராஜா வந்து ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான ஆளு. லிங்கு சார் சொன்ன மாதிரி பயங்கர சுறுசுறுப்பா இருப்பாப்புல. அதே மாதிரி படமும் நல்லா விறுவிறுப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் ரிலீஸ் ஆனது பிறகு பரபரப்பா பேசப்படும்னு சொல்லி வாழ்த்தி, இதுல ஒர்க் பண்ண அத்தனை தொழில்நுட்பக்களையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. நாட்டில் விவசாயம், மீனவர்கள், இது போல ஏற்கனவே அழிந்து போன ஒரு இனம் இருக்கு, நெசவாளர்கள். அதனால கைத்தறியை தான் இனி பயன்படுத்துவது என்று சங்கம் முடிவு செய்திருக்கிறது. எனவே பொன்னாடை என்பது ஆடையில் அல்ல, அது மனதில் இருக்கிறது என்று ஏற்கனவே. நன்றி. First of all the best to the entire team of guests. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இங்க இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒருத்தரை பத்தி பேசுவேன், அதாவது மியூசிக் டைரக்டர் ராஜ் சார் பத்தி. அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் நிறைய கத்துட்டுருந்தோம். நான் சின்ன வயசுல இருந்து அவரோட ரெக்கார்டிங்ஸ் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். ஹி இஸ் a very big music director in Telugu. I think you all should give a very big hand to him. என்னன்னா அங்க வந்து சிரஞ்சீவி சார்ல இருந்து நாகார்ஜுன சார், வெங்கடேஷ், பாலகிருஷ்ணன், இந்த மாதிரி ஆல் பிக் ஸ்டார்ஸ்க்கு அவர் வந்து சூப்பர் டூப்பர், அதாவது சூப்பர் டூப்பர் இல்ல, சென்சேஷனல் ஹிட்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ சார், ஐ ஹோப் யூ கிரியேட் த மேஜிக் அகேன் இன் தமிழ் ஆல்சோ சார். அண்ட் நான் சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் முடிச்ச உடனே கோதண்டபாணி ஸ்டுடியோல அவங்க ரெக்கார்டிங்ஸ் தான் போய் உட்காந்து பார்ப்பேன். நான் அவ்வளோ அன்பா பார்த்துப்பாங்க. ஏன்னா எங்க அப்பாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் தே ஒர்க்ட் ஆன் a lot of films. ஸோ யாருமே ஜெனரலாக ரெக்கார்டிங் நடக்கும்போது யாரையும் உள்ள விட மாட்டாங்க. பட் நான் சின்ன பையனை போய் அதை பார்த்து உரம் உட்காந்தெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். ஏதாவது டவுட்ஸ் தான் கேட்பேன், எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு யூ சார் அண்ட் கோடி சார் ஆல்சோ. ஸோ ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தோஸ் டேஸ். அண்ட் ஃபார் மீ ப்ளீஸ் ஒன்ஸ் அகேன் a very big hand to, and he's a very nice gentleman. அவர் அதே குவைட் அப்படியே சிரிச்சுட்டு இருப்பார், ஆனால் அவர் நிறைய சாதிச்சிருக்காரு. ஸோ அதனால that's one of my happiest reasons for being here. And then one more reason is Murthy sir, CCL Murthy sir. எங்க ரெண்டு பேருக்கு வந்து என்னன்னா CCL தான் காமன் ஃபேக்டர். ஸோ அவர் சிசிஎல் இருக்கிற ஒரு சென்சேஷனல் ஆக்டிவிட்டி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் நான் நிறைய வாட்டி ஹவ் பின் a part of CCL. நிறைய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சென்னை, ஹைதராபாத், துபாய் நிறைய இடத்துல performed for CCL and we have got a very good rapport. Sir, all the best sir. First time you're producing and hope you come out with more and more films and bigger films and create sensations. And I like the motto behind your the idea behind your productions. Like நிறைய புது டெக்னீஷியன்ஸ்க்கு, டைரக்டர்ஸ்க்கு எல்லாம் என்கரேஜ் பண்றாங்கிறது, அதுக்குன்னு ஒரு பேனர் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் ஃபீல் பண்றேன். ஹோப் யூ ஸ்டிக் டு யுவர் வேர்ட் அண்ட் கீப் டூயிங் தட். அண்ட் ஐ திங்க் இட் டிசர்வ்ஸ் a big hand for saying that. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து மூர்த்தி சார் வந்து இன்விடேஷன் கொடுத்தாரு. பட் அதுக்கு முன்னாடி ஒன் டே முன்னாடியே, 1 or 2 days முன்னாடியே எனக்கு வந்து இன்விடேஷன் வந்துருச்சு. யாரும் இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா, ஒரு லிரிக் ரைட்டர் வந்து எனக்கு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஜெனரலாக வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு ப்ரொடியூசர் தான் இன்விடேஷன் கொடுப்பாரு, ஒரு லிரிக் ரைட்டர் கொடுத்தாரு. அது யாருன்னா தி வெரி டேலண்டட் கருணாகர். ஐ திங்க் he is also supposed to be on the stage. He's a very talented lyric writer. எனக்கு அவர் எப்படி தெரியும்னா, எனக்கு நிறைய வாட்டி வந்து என்ன மீட் பண்ணுவார். சார் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நான் நல்ல பாட்டு எழுதுவேன்னு சொல்லிட்டு. நான் ஏன் சார் நீங்கள் கஷ்டப்பட்டு ஸ்டுடியோ வரீங்க, நிச்சயமா நான் வந்து கண்டிப்பாக உங்களை பார்த்து நானே ஃபோன் பண்ணுவேன். ஆனால் விடவே மாட்டார். அவர் வந்து again and again used to come and meet me. So I think அவரோட அந்த கான்ஃபிடன்ஸ் அண்ட் அந்த டிட்டர்மினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் வந்து ஒரு மெயின் சாங், ஹீரோட இன்ட்ரடக்ஷன் சாங் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தேன். He has done an extraordinary job for that. I think he also deserves a great hand, big hand for that. அவர் வந்து என்னை இன்வைட் பண்ண உடனே ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஒரு லிரிக், சார் இந்த படத்தில் நான் எழுதிருக்கேன் சார், இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நீங்கள் எப்படியாவது வரணும்னு சொல்லி அவர் கொடுத்தாரு. I felt that there was a very nice, very sweet gesture that he did. So he is also one main reason for me to attend this. So I wish him all the best and நிறைய ரொம்ப பெரிய பேர் அவர் வாங்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அண்ட்
The one more reason is Poonam. She's a very very good friend of mine. Very good friend of mine. பொண்ணு சொன்னோட பாத்தீங்க எல்லா கேமராவும் எடுத்துட்டாங்க உடனே. She's a very good friend of mine and she's a very talented girl and wish her all the best, Poonam. Hope you rock this film. And hero is also looking very good in the film and the visuals are very good. So all the best to you also. And all the best to the cameraman and Raja Karthik sir, director. All the best sir to you too. Visuals ரொம்ப நல்லா இருக்கு. கெஸ்ட்ங்கிற டைட்டில் நீங்க வந்து டைட்டில் வந்து போராடுனீங்க பேர் மாத்துறீங்க. பட் எனக்கு என்னமோ எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம ஆக்சுவலி இப்போ கெஸ்ட்ங்கிற டைட்டில் நல்லா இருக்கு. So I think it all happened because of a plan. So all the best to you too sir. ஸோ கலக்குங்க நிறைய படம் இந்த லிட்டில் ப்ரெஷியஸ் ஃபிலிம்ஸ் வந்து த பிக்கெஸ்ட் ப்ரெஷியஸ் ஃபிலிம்ஸாக மாறணும். பேர் மாத்தாட்டியும் அதோட ஃபீல் அப்படி மாறணும். ஸோ ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. இது வரைக்கும் கையை தட்டாதவங்க கூட கை தட்டலாம். அண்ட் ஆல்சோ மேடையில் அமர்ந்திருக்கும் திரையுலக கலைஞர்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் எங்கள் இன்வைட்டை ஏற்று வந்திருக்கும் அனைவருக்கும் என் நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். அரிதரிது சிந்து சமவெளிக்கு அப்புறம் ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு எனக்கு. பட் ஐ திங்க் இது ஒரு நல்ல கம்பேக் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர். மெயினாக இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது காரணம் வந்து டைரக்டர் ராஜா கார்த்திக் சார் அவர்களுக்கும் அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அப்புறம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னா நான் அதில் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஸோ ரொம்ப 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 நாள் ஆசை பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எனக்கு மியூசிக் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மியூசிக் நாலேஜ் ஆக்டிங் வரதுக்கு முன்னாடி இருந்துச்சு. ஸோ அது இந்த படத்தில் மூலமாக நிறைவேறியிருக்கு. ஸோ மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு நன்றி, தேங்க்யூ சார். அண்ட் மற்றபடி இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா கோஸ்டார்ஸ் பூனம், பரணி, எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், டான்ஸ் கோரியோகிராஃபர் ரகு மாஸ்டர், அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. யாராவது பேர் மறந்துன்னா மன்னிச்சுக்கோங்க. ஸோ hope it comes out really well and gives everybody a good success. Thank you.